வணக்கம். இந்த ஃபைட் கிளப் டீசரில் ஏஞ்சோடி மஞ்சக்குருவி பாட்டோட இந்த லாஸ்ட் மியூசிக்கை கேட்கும்போது அப்படியே பயங்கரமாக புல்லரிக்க ஆரம்பிச்சிச்சு. இதில் தற்பெருமையாக ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, அண்ணாடி செட்டில் படிச்சுட்டு இருக்கும்போது காலேஜோடைய பேண்டில் நான் தான் லீட் சிங்கராக இருந்தேன். ஸோ நாங்கள் ஜெயாடியில் ஒரு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். அதில் ஃபஸ்ட்டு ரவுண்டில் நாங்கள் இந்த படம் தான் பண்ணோம். நான் தான் பண்ணேன். அப்படியே வாய்ஸ் எல்லாம் மாற்றி பயங்கரமாக ஃபீல் பண்ணி பாடி அடுத்த ரவுண்ட் செலக்ட் ஆனால் நாங்கள் ஓவரால் ட்ராஃபிலாம் அடிச்சோங்கிறது தனி கதை. ஜஸ்ட்டு இப்போ அது வந்து இந்த இடத்துல தான் சொல்ல முடியும் இல்லையா, அதெல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ கோவிந்த் வசந்தா இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. அது கொஞ்சம் ஒரு அண்டர்ரேட்டடான மியூசிக் டேரக்டர் தான் வச்சுக்கோங்களேன். அவரோட நிறைய நல்ல பாடல்கள் கவனிக்கப்படாமே போயிருக்கு. பர்டிகுலராக சொல்லலாம், புத்தம் புது காலை அப்படின்னு ஒரு ஆந்தாலஜி ஒன்று வந்துச்சு. அதில் கௌதமன் ஒரு செக்மெண்ட் டைரக்ட் பண்ணார் இல்லையா, அதில் கண்ணா தூது போடான்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும் கோவிந்த் வசந்தா மியூசிக்கில். இது வரைக்கும் கேட்காதவங்க தயவு செஞ்சு கேட்டு பாருங்க. அட்டகாசமான ஒரு பாட்டு. ஒரு எப்பயுமே என்னோட பிளேலிஸ்ட்டில் இன்னி வரைக்குமே பர்மனெண்ட்டாக இருக்கிற ஒரு பாட்டு அது. ஸோ முடிஞ்சு அதை கேளுங்க. அண்ட் இந்த படம் ஏஞ்சோடி மஞ்சக்குருவி பாட்டு டைட்டிலில் போட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒருவேளை அது விக்ரம் ரெஃபரன்ஸ் எல்சியூ கனெக்ட்ன்ற மாதிரி நீங்களே அதை நினச்சிக்கலாம், அதெல்லாம் உங்கள் இஷ்டம். ஸோ அப்படி ஆரம்பிச்ச இந்த படம் எப்படி போய் முடிஞ்சது, இந்த படத்தில் இதெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஃபைட் கிளப் வட சென்னையில் நடக்கிற கதைங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம். இதில் விஜயகுமார் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கேங் இருக்காங்க. ஆப்போசிட்டில் சரவணவேல் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கேங் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கு வேறு வேலையில் எப்போ பார்த்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இவங்க அவங்களை அடிக்க, அவங்க இவங்களை அடிக்க, இவங்க பதிலுக்கு அடிக்க, இதுக்கு இல்லையா சார் ஒரு ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதில் சரவணவேலுடைய மாமா சங்கர் தாஸ் ஒரு பொலிட்டீஷியனாக இருக்காரு, பதவியில் இருக்காரு. எப்படியாவது அடுத்த கட்டத்துக்கு அரசியல் நகர்ந்தணுங்கிற மாதிரி ரொம்ப ஆம்பிஷியஸாக இருக்கிற ஆள். சங்கர் தாஸோடைய ஃப்ரெண்ட் அவினாஷ் பல வருஷங்கள் கழிச்சு ஜெயிலேருந்து வெளியில் வராரு. வெளியில் வந்துட்டு இந்த விஜயகுமார் கேங் இருக்காங்களே, அவங்க ஃப்ரெண்டை பிடிச்சிக்கிட்டு தன்னோட எதிரியை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள வச்சு யூஸ் பண்ண ட்ரை பண்றாரு. ஸோ இது எல்லாத்துக்கும் நடுவில் இருக்கிற விஜயகுமார் அண்ட் அவரோட ஃப்ரெண்ட்ஸோடைய வாழ்க்கை எப்படி பாதிக்கப்பட்டுச்சு, அதுலேருந்து அவங்க எப்படி மீண்டாங்க அப்படிங்கிறதா ஃபைட் கிளப். ஹீரோ விஜயகுமார், பெஞ்சமின் கேரக்டரில் வர கார்த்திகேயன் சந்தானம், ஆப்போசிட் கேங்கில் வர சரவணவேல், எல்லாருமே அந்தந்த கேரக்டருக்கு ரொம்ப சரியாகவே இருக்காங்க. நிறைய நடிகர்கள் இதில் ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கிறது ஜோசப் கேரக்டரில் வர அவினாஷும், கிருபாகரன் கேரக்டரில் வர சங்கர் தாஸும் தான். இன்ஃபேக்ட் இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் தான் இந்த படத்துடைய கோர் இன்சைடிங் இன்சிடென்ட்ஸுக்கு காரணகர்த்தா எல்லாமே. ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஹானஸ்டான சின்சியரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கேங்லையும் இருக்கிற மற்ற இளைஞர்கள், ஒரு சில காட்சிகள் மட்டுமே வர ஹீரோயின் மோனிஷான்னு படத்தில் பெரும்பாலான நடிகர்கள் புதுமுகங்கள் நினைக்கிறேன். இவங்களுக்குலாம் ஒரு இமேஜ் இல்லை அப்படிங்கிறது இந்த கதைக்கு சாதகமாகவே ஓகே இருக்கு. அண்ட் இந்த படத்துடைய பிரில்லியண்டான ஃப்ரேம்ஸ் அண்ட் மியூசிக், எடிட்டிங் இதெல்லாத்தையும் பார்க்கும்போது கொஞ்சம் ஆரண்ய காரணம் மைண்ட்ல ஃபிளாஷ் ஆகிட்டு போச்சு. இந்த ரெண்டு படங்களுமே நாயர் ஃபீல்ல இருக்கிறது அதுக்கு ஒரு முக்கியமான காரணம். லியான் பிரிட்டோடைய பிரில்லியண்டான சினிமாட்டோகிராஃபி, வைப் மெட்டீரியலா இருக்கிற கோவிந்த் வசந்தாவுடைய பின்னணி இசை ரெண்டுமே இந்த படத்தை வேற ஒரு தளத்துக்கு கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்கு. வேக்கியான ஃப்ரேம்ஸ், கிரேடிங் உதவியில யூனிக்கா தெரிகிற கலர்ஸ், இந்த படத்துக்கு விஷுவலாவே ஒரு மூட செட் பண்றாரு சினிமாட்டோகிராஃபர். டீசர்ல வர அந்த ஏஞ்சோடி மஞ்சக்குருவி மியூசிக் படத்துல வர அந்த மொமெண்ட் அவ்வளவு பெரிய ஹை பாயிண்டா இல்ல. ஆனா பீத்தோனோட ஃபரலைஸோட ராக் வெர்ஷன் ஒன்று பண்ணியிருக்காரு கோவிந்த் வசந்தா. ஆசம். இந்த படத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் பண்ணாம ஃபோர் கிரவுண்ட்லயும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு கோவிந்த் வசந்தா. படத்துல வர அந்த ஒரே ஒரு ரொமான்டிக் நம்பர் கூட கேட்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. வழக்கமான இந்த கதையை லீனியரா சொன்னா போர் அடிச்சிடும் நினைச்சிருப்பாங்களோ என்னமோ, கலைச்சு போட்டு ரேண்டமா நான் லீனியரா தான் சொல்லியிருக்காங்க. பட் எடிட்டர் கிருபாகரன் தன்னோட எடிட்டிங் மூலமா எந்த குழப்பமும் வராம சீம்லெஸ்ஸாவே இந்த ஈவென்ட்ஸ் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணியிருக்காரு. முக்கியமா சண்டை காட்சிகளையும் கிளைமேக்ஸ்ல வர மேட்ச் கட்ஸ்லையும் இவரோட ஒர்க் பாராட்டும்படி இருக்கு. கன்வின்சிங்கான பெர்ஃபார்மன்சஸ், சுப்பீரியரான டெக்னிக்கல் அம்சங்களை தாண்டி கதை திரைக்கதையா பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர ஒரு சில காமிக்கலான மொமெண்ட்ஸ், அவினாஷ் கேரக்டரோட யார்க், ஹீரோட தம்பி கேரக்டரை வச்சு வர ட்விஸ்ட், செகண்ட் ஹாஃப்ல ஹீரோ குடிக்க மாட்டேன் தட்டி விட்டு வர சீனுண்டு ஒரு சில விஷயங்களை ஹைலைட்டாக சொல்லலாம். ஆனால் சேட்லி இதை தாண்டி இந்த ஃபைட் கிளப் டிசப்பாயிண்டிங்கான படமாகவே முடியுது. முதல் காரணம், நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணக்கூடிய வகையில் இருக்கிற ஆல்ரெடி பார்த்த படங்களை ஞாபகப்படுத்துகிற இந்த படத்துடைய கதை திரைக்கதை ஃப்ளோ. இந்த ராஜன் அன்பு கேரக்டர் ஆர்க்க ஞாபகப்படுத்துகிற மாதிரியான ஒரு ஃப்ளாஷ்பேக், மெட்ராஸ் பட ஹீரோ மாதிரியே சட்டுன்னு கோவப்படுற ஒரு ஹீரோ, அண்ட் தன்னுடைய சுயநலத்துக்காக இளைஞர்களை யூஸ் பண்ணுற உரியடி வில்ல மாதிரியே ஒரு வில்லனு, எல்லாமே நம்மளுக்கு ஃபெமிலியரான ட்ரோப்ஸாகவே இருக்கு. இதில் இந்த ரெண்டு நெகட்டிவ் கேரக்டர்ஸை தவிர வேற எந்த கேரக்டர்ஸுமே ப்ராப்பராக ஃப்ளஷ் அவுட் பண்ணப்படல, ஹீரோ கேரக்டர் உட்பட. இதனாலேயே எந்த கேரக்டரோடையும் நம்மளுக்கு ஒரு கனெக்டோ எம்பத்தியோ வர மாட்டேங்குது. காஸ் அண்ட் எஃபெக்ட்ங்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும் அவ்வளவுக்கு எவ்வளவு திரைக்கதை சுவாரஸ்யமா இருக்கும். இந்த படத்துல காஸ் எஃபெக்ட் எல்லாமே ஒரே விஷயமா தான் ஃபீல் ஆகுது. ஏதாவது ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கிறாங்க, இவங்க அவங்க அடிக்கிறாங்க, அவங்க இவங்க அடிக்கிறாங்க, நடுவில் சில வசனங்கள்னு இதே பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதுல ஒவ்வொரு ஃபைட் ஆரம்பமாவது அந்த ஃபைட்டுக்கு லீட் அப், ஒரு சின்ன பில்டப், ஒரு ஸ்லோ மோஷன், அப்புறம் பேக்ரவுண்ட்ல பயங்கரமா எலிவேஷன், ஒரு மியூசிக்னு ஒரு பாயிண்ட் வரைக்கும் இதே திரும்பி ரிப்பீட் பண்ணும்போது அது பாயிண்ட்லெஸ்ஸாகவே ஃபீல் ஆகுது. இன்டர்வல் பாயிண்ட் வரைக்கும் இந்த கதை எதை நோக்கி போகுதுங்கிறத என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. கதை நடக்கிறோட வடச்சென்னை மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஆனால் வேற ஊர்லாம் வந்துட்டு போது ஒரு இடத்துல கேரளா கூட பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஏன் எதற்கு அப்படின்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது.
ஏதோ ஒரு கேரக்டர் ஒவ்வொரு சீன்லையுமே உட்காந்து மூலையில் கஞ்சா அடிச்சிட்டு இருக்காங்க, இல்லை யாராவது போட்டு அடிச்சுட்டே இருக்காங்க. கஞ்சாவும் அடிக்கக்கூடாது, மற்றவங்களும் அடிக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். படத்தில் அதுக்கெல்லாம் ஜஸ்டிஃபைடாக கண்டென்ட் இருக்கலாம். ஆனால் இதே ரெபடேட்டிவாக காமிச்சிட்டே இருக்கும்போது கான்டெக்ட் காணாமல் போகுது. இதில் யார் பேச்சையும் கேட்காம எப்போ பார்த்தாலும் எல்லாத்துக்கும் கோவப்பட்டு சண்டை போட்டு எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கிற அந்த ஹீரோ கேரக்டர் கிளைமேக்ஸில் அந்த கிரவுண்டை பார்த்து நின்று போஸ்ட் கொடுக்கும் போதெல்லாம் அது பெருசாக ஜஸ்டிஃபைடாக ஃபீல் ஆகவே இல்லை. மொத்தத்தில் இந்த ஃபைட் கிளப் நான் அடிக்கடி கோட் பண்ணுற ரசல் பீட்டர்ஸோடைய அந்த ஒரு லைனை தான் ஞாபகப்படுத்துது. புத்தம் புதுசாக வரவழைக்கப்பட்ட பயங்கர கிளாஸியாக ஸ்டிக்கரிங் பெயிண்டிங்லாம் பண்ணப்பட்ட ஒரு ஃபெராரி கார். ஆனால் உள்ளுக்குள்ளே என்ஜின் கிடையாது. ஆனால் இந்த படத்தில் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனுக்கு சின்னதாக நிறைய விஷயங்கள் இதை ரீல்ஸில் கட் பண்ணி போடுற மாதிரி வைப் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அப்படியான துரித ஸ்லாகிப்பு வேணும்னு சொல்கிறவங்களுக்கு இந்த படம் பிடிக்கலாம். எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை அவ்வளவே. இப்போதைக்கு இந்த படம் தியேட்டரில் மட்டுமே ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் அவங்களே ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. அதை நான் ஆமோதிக்கிறேன். மைண்ட் இட்.